Hi friends, welcome to Madhu YouTube channel. நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி வந்து சீரக சம்பா ரைஸ்ல எப்படி பண்றோம், சாதம் வந்து குழையாம எப்படி வருது அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். கூடவே அதுக்கான தேவையான ஃப்ரெஷ்ஷா மசாலா எப்படி ரெடி பண்றதுங்கிறதும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஒரு வானல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு 2 ல இருந்து 3 கல்பாசி, மூணு கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு இன்ச்சி பட்டை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெயிலில் நம்ம காய வச்சா எந்த பழுப்பது இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணிவிடுங்க, செவர விட்டுறாதீங்க, அதோட டேஸ்ட்டு மாறிடும். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க. அதை வந்து நல்ல ஒரு பொடியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் அதில் 50 ml வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. பிறகு பட்டை வந்து 3 துண்டு போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு சைஸில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கல்பாசி ஒரு 3 சேர்த்துக்கோங்க. நட்சத்திர சோம்பு 2 சேர்த்துக்கோங்க. ஜாதி பத்திரி 1 சேர்த்துக்கோங்க. கிராம்பு ஒரு 4 சேர்த்துக்குங்க. பிரிஞ்சி இலையை 2 கிள்ளி போட்டுக்கோங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் 250 கிராம் ஆனியனை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்குங்க. கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 150 கிராம் தக்காளியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சுருள வதக்குங்க. அது கூட பார்த்திங்கன்னா புதினா ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, அதையும் சேர்த்து நல்லா சுருள வதக்குங்க. அது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன், குழந்தைங்களாம் சாப்பிடணுன்றதுனால. இப்போ பொடியாக நுணுக்கின பிரியாணி மசாலாவையும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து புளிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா சுருள வதக்குங்க. வதக்கணும்னா நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த சிக்கனை அதிலே சேர்த்துட்றேன். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மூடி விசில் போட்டுருங்க. 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்த பிற்பாடு விசில் அடங்கணுன்னு எடுங்க. எடுத்தோன்னா நம்ம சிக்கன் வந்து ஒரு பாதி அளவு வெந்திருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி வந்து 1½ கப்பு அளவு எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரைஸையும் அது கூட சேர்த்துருங்க. சேர்ந்துட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க இந்த பதத்தில் வந்து பாருங்க. கொஞ்சம் வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தீங்கன்னா சாதம் வந்து வெந்து வந்தாலும் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அரை மூடி வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸை பிழிஞ்சு விட்டுடலாம். பிறகு ஒரு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 விசில் வந்தோன்னும் விசில் அடங்கணும்னும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. டேஸ்டான சுவையான சீரக சம்பா பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் கொஞ்சம் கூட குழையாமல் எப்படி வந்திருக்குங்க பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு ஸ்பாஞ்சு மாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பிரியாணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.